ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சிம்பிளான முறையில் ஒரு அரிசி உப்புமா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி உப்புமா சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த அரிசி உப்புமா இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் சீரகம் தாளிப்புக்கு போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துட்டோம்னா, சீரகம் எதுக்கு சேர்க்கணும்னா வாசனையாக இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சீரகம் உடம்பை சீராக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட உப்புமாவுக்கு தேவையான உப்பு இந்த டைமே சேர்த்துடலாம், ஏன்னா நம்ம உப்புமா நல்லா இதுவாகணும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும், அதனால் உப்புமாவுக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடுறேன். சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயம் நம்ம ஆஃப் ஸ்டேஜ் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன். இது இந்த டைமுக்கு இதை சேர்த்துக்கிறேன். இதில் 1க்கு 2 தண்ணி சேர்க்குறேன். சூப்பராக இங்கே பாருங்கள், நம்ம அரிசி உப்புமா அரிசி மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வேக விட்டு அதுக்கப்புறம் இறக்குறப்ப என்ன பண்ணுறன்றது ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இறக்குறத வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபைனலாக நம்ம இதில் சேர்க்குற பொருள் தான் வந்து இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. உங்களோட அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்க்க போகிறோம். இப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் தேங்காய் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதுதான் நம்ம அரிசி உப்புமாவை டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் போது. ஆமாம், கருவேப்பிலை உள்ள பாருங்க. நம்ம சூப்பராக நம்ம அரிசி உப்புமா செம்மையாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொடுக்குறப்ப காரம் இல்லாமல் பெரியவங்க குட்டி பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 பாட்டில் குக்கர்லேயும் செய்யலாம், ஆனால் குக்கரில் செய்கிறப்ப நம்ம பார்த்து விசில் வச்சு இறக்கணும். 1க்கு 2 வைக்கிறப்ப இது கடாயிலையும் ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். மழைக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெலாம் சுட சுட இதை வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். சூப்பரான அரிசி உப்புமா ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.